Good morning. அவங்க மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th 4th சாப்டர் இன்வர்ஸ் டிக்னாமெட்ரி தான் பார்க்க போகிறோம். அதில் எக்ஸாம்பிள் 421 செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ராஜா பாருங்கள், 2 times tan inverse of 1/2 plus tan inverse of 1/7 equal to tan inverse of 3/17. Prove that. ஆனால் இது வந்து நமக்கு ப்ரூவ் தட் அப்படிங்கும்போது நமக்கு ஆன்சரே அவன் கொடுத்துட்டான். நம்ம இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வரும்? tan inverse of 31/17 வரணும். இவ்வளோதான் கண்ணு. இது பாரு, 2 times அப்படிங்கும்போது இது 2 தடவை நான் எழுதிக்கிறேன். இதுக்கு தனியாக ஃபார்முலாவும் இருக்குது. நிறையா ஃபார்முலா சொன்னால் நீ குழம்பி போயிடுவேன். அதுக்காக இதை நான் 2 தடவை எழுதிக்கிறேன். எப்படி எழுதுகிறேன்? tan inverse of 1/2 ப்ளஸ்ஸு tan inverse of 1/2 plus tan inverse of 1/7 அப்படின்னு எடுத்துக்கிறேன். நான் லெஃப்ட் சைடு மட்டும்தாங்க எடுக்கிறேன். லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு நான் ஆன்சர் கொண்டாடணும். இப்போ நான் ஃபார்முலா ஃபார்முலா எழுதுகிறேன் ராஜா. ஃபார்முலா என்ன நமக்கு? tan inverse of A ப்ளஸ்ஸு tan inverse of B. இதனுடைய ஃபார்முலா உனக்கே தெரியும். tan இன்வர்ஸ்க்குள்ள என்ன? a plus b, நியூமரேட்டரில் a plus b டிவைடட் பை 1, இங்கே ப்ளஸ்னா இங்கே மைனஸ் a into b. புரியுதா சாமி? வேறு a plus b, tan inverse of a plus tan inverse of bக்கு tan இன்வர்ஸ்க்குள்ள a plus b டிவைடட் பை 1 மைனஸ் a into b. இப்போ ஜஸ்ட்டு நம்ம கணக்கில் இந்த 2 டேர்ம் எழுதிக்கலாம் சாமி. கணக்கு எழுதிக்கலாம். tan inverse of 1/2 ப்ளஸ்ஸு tan inverse of 1/2 ப்ளஸ் tan inverse of எப்படி வேணாலும் போடலாம் சாமி 1/7. புரிஞ்சுதா? 3 டேர்ம் இருக்குது. அதில் 2 டேர்ம் மட்டும் வச்சுக்கலாம். இந்த டேர்ம் அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு இது 2க்கு மட்டும் போடலாம் ஃபார்முலா கண்ணு. tan இன்வர்ஸ்க்குள்ள ப்ராக்கெட் போட்டாச்சு கண்ணு. ஏவுக்கு பதிலாகவும் 1/2 ப்ளஸ்ஸு பிக்கு பதிலாகவும் 1/2 டிவைடட் பை 1 மைனஸ் ஏவுக்கு பதிலாக 1/2 இன்ட்டு பிக்கு பதிலாகவும் 1/2 ப்ளஸ்ஸு இதை அப்படியே வச்சுக்கிறோம். எதை? tan இன்வர்ஸாக 1/7. இப்போ நான் சொல்கிறது புரிஞ்சுதா ராஜா? அப்போ தேர்ஃபோர் நமக்கு இப்போ என்ன வந்திருக்கும் தெரியுதா? இது ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள் தான். அப்போ tan இன்வர்ஸ்க்குள்ள சாமி வேறு கிராஸ் மல்டிபிள் பண்ணால் இங்கே பிறகுனா 2 ப்ளஸ்ஸு 2 டிவைடட் பை 2 2s are 4. அதே மாதிரி கீழே 2 2s are 4 4 போய் இங்கே பெருக்கும்போது அப்போ 4 மைனஸ் 1 into 1 மைனஸ் 1 டிவைடட் பை 4. புரியுதா தங்கம்? நல்லா பார்த்துக்கோ. ப்ளஸ்ஸு இது அப்படியே தான் இருக்கும். என்ன இருக்கும்? tan இன்வர்ஸ்க்குள்ள 1/7. இப்போ 4 4 என்ன ஆயிரும்? நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ மேலே 2 + 2 வந்து 4, கீழே நமக்கு 4ல் 1 போச்சுன்னா 3. அப்போ நம்மளுடைய கணக்கு இப்போ நான் சொல்கிறது என்னென்னு புரிஞ்சுதா ராஜா? இது tan இன்வர்ஸ்க்குள்ள 4/3 பார் 2 + 2 4, கீழே டிவைடில் 4 - 1 3 அப்படின்னு வந்துடும். அப்போ இது 4/3 ப்ளஸ்ஸு இது வந்து அப்படியே தான் இருக்கும். அப்போ நம்மளுடைய கணக்கு எப்படி மாறுது? tan இன்வர்ஸ்க்குள்ள புரியுதா சாமி? இங்கே 4/3 ப்ளஸ் tan இன்வர்ஸ்க்குள்ள 1/7. ஓகேவா? இப்போ எகைன் மறுபடியும் அதே ஃபார்முலா tan இன்வர்ஸ் ஆஃப் a ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் b அப்படின்ட்டு அதே ஃபார்முலா தான். இதே ஃபார்முலா tan இன்வர்ஸ் ஆஃப் a ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் b ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் a ப்ளஸ் b டிவைடட் பை 1 மைனஸ் ab. அதுதான் எனக்கு சாமி. அப்போ இப்போ ஏவுக்கு பதிலாக என்ன போட்டுக்கணும்? பார் 4/3 போட்டணும். பிக்கு பதிலாக 1/7. புரியுதா? இதே ஃபார்முலா இப்போ இது 2க்கும் போடும்போது இது a, இது என்ன? b. அப்போ நமக்கு ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னு தெரியுதா ராஜா?
ஃபார் ஆன்சர் வந்து tan இன்வர்ஸ்க்குள்ள என்ன போடுவ, tan இன்வர்ஸ். அப்போ tan இன்வர்ஸ்க்குள்ள ஏவுக்கு பதிலாக 4/3 ப்ளஸ் பிக்கு பதிலாக 1/7 டிவைடட் பை 1 மைனஸ் 4/3 இன்ட்டு 1/7. அதுதானே tan இன்வர்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை 1 மைனஸ் ஏ இன்ட்டு பி. அப்போ நமக்கு tan இன்வர்ஸ்க்குள்ள சாமி அதே ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் 4 7s are 28 ப்ளஸ்ஸு இது 3 டிவைடட் பை 3 7s are 21 டிவைடட் பை இந்த பெருக்கி பாருங்கள் 21 போய் 1 பெருக்கினா 21 மைனஸ் 1 4 is 4 டிவைடட் பை 21 அப்படின்னு வந்துடும். இப்போ நமக்கு இந்த 21 கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் tan இன்வர்ஸ்க்குள்ள புரியுதா சாமி? இதில் ஏதாச்சும் உனக்கு புரியல அப்படின்னா கேளுங்க. அப்போ நம்ம ஆன்சர் tan இன்வர்ஸ்க்குள்ள என்ன வரும், மேலே ஆட் பண்ணினா 31 டிவைடட் பை கீழே 21ல் 4 மைனஸ் பண்ணினா 17. இதுதானே நம்ம நிரூபிக்கணும். அவ்வளோதான். இது வந்து ஜஸ்ட்டு 2 டைம்ஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் பி ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறேன். இவ்வளோதான் கண்ணு. இதில் வேறு ஏதாச்சும் உனக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கேளு. இப்போ நான் சொல்கிறது புரிஞ்சுதா சாமி? இப்போ இதில் பார்த்தீங்கன்னாவே உனக்கே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னாவே பாரு 2 டைம்ஸு tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ப்ளஸ்ஸு tan இன்வர்ஸ் ஆஃப் 1/7 ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 31/17 போடணும். இது 2 டைம்ஸ் இருக்கிறதுனால 2ஆக பிரிச்சுக்கிறேன். tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2 இது அப்படியே வச்சுக்கிறோம். அப்போ ஃபார்முலா tan இன்வர்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் பி கூட ஃபார்முலா tan இன்வர்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை 1 மைனஸ் ஏ இன்ட்டு பி. அப்போ ஃபஸ்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2 tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 1/7 tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2 tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2க்கு தான் போடுறேன். ஏவுக்கு பதிலாகவும் 1/2 பிக்கு பதிலாகவும் 1/2 புரியுதா? கீழே 1 மைனஸ் ஏவுக்கு பதிலாகவும் 1/2 பிக்கு பதிலாகவும் 1/2 tan இன்வர்ஸ் ஆஃப் 1/7 அப்படியே வச்சுக்கோங்க. புரியுதா? நீ நினைக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை 2 தான் எடுக்கணும். இல்லை நீ இதை 2 எடுத்து கூட போட்டுட்டு அப்புறம் இதை எடுத்து போடலாம். எப்படி வேணாலும் நீ போடலாம் சாமி. எப்படி போட்டினாலும் உனக்கு ஆன்சர் வரும். ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் தான். அப்போ 2 1 இன்ட்டு 2 ப்ளஸ் 1 இன்ட்டு 2 கீழே 2 2s are 4. அதே மாதிரி இங்கே பெருக்குனீங்கன்னா 2 2s are 4 4 போய் 1 பெருக்குனா 4 மைனஸ் 1 டிவைடட் பை 4 4 கேன்சல் ஆயிரும். அப்போ உனக்கு ஆன்சர் வந்து என்ன வரும், tan இன்வர்ஸ்க்குள்ள 4/3ன்னு வந்துடும். tan இன்வர்ஸ் ஆஃப் 4/3 ப்ளஸ் இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் 1/7 அப்படியே தான் இருக்கும். எகைன் இதே tan இன்வர்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் பி ஃபார்முலாவே தான். ஏங்கிறதுக்கு பதிலாக 4/3 போடணும், பிக்கு பதிலாக 1/7 போடணும். அப்புறம் கிராஸ் மல்டிபிள் தான். இப்போ இது புரிஞ்சுதா சாமி? இதில் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கேளுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.